ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேடம். ஹலோ, நான் அகஸ்தீஸ்வரர் கோவில் ஈவோ பேசுறேங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நீங்க நீங்க வணக்கங்க. ஃபார்வர்ட் பண்ண நியூஸ் வந்து நீங்க சரிங்க. இன்னொருத்தர் கொடுத்ததா சொன்னீங்கல்ல, அவரோட பேர் மட்டும் என்னங்க? ஆர் குட்டி. ஆர் குட்டிங்களா? ஆமா 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 ஆமா. ஓ சரிங்க. அவங்க ஒய்ஃப் வந்து நகர செயலாளரா? அவங்க ஒய்ஃப் அது டீட்டெயில்ஸ் தெரியல. நான் வந்து அவரு தான் கொடுத்தாரு. அதானுங்க. சரிங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, ரைட் சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து உண்மையான அப்புறம் கையெழுத்து. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, அது கையெழுத்து அவர் கையெழுத்து தானுங்க அது. ஏனுங்க ஐயர் கையெழுத்து தானுங்க, ஒண்ணும் இல்ல. நான் எங்க ஐயர் கையெழுத்து தான். நாங்க எல்லாருமே ஐயர் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கோம். என்கொயரி தான் போயிட்டு இருக்கு. சரி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்றேங்கன்னா, நீங்க ஒரு நியூஸ ஒருத்தர் உங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுனாங்கன்னா அதோட உண்மைத்தன்மை தெரியாம நீங்க அவர் கையெழுத்து தானே அது. ஏனுங்க அவர் கையெழுத்து தானுங்க. நீங்க என்ன கிராஸ் பண்றதா நினைச்சிட்டு நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்றேன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? ஐயரோட கையெழுத்து தானுங்க. அவர் ஆக்சுவலா வந்து எழுதி வைக்கிறது, புரியுதுங்களா? ஒவ்வொரு கட்டளைக்கும் என்னென்ன தர்றோங்கிறது கோவில் பேரை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் கொடுத்துருப்பாங்க. மேல வந்து துர்கை அம்மன் துணை அவர் எழுதின எல்லா கொட்டேஷனையும் இங்க உட்கார்ந்து இன்ஸ்பெக்டரும் நானும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணவே. உங்க குரூப்ல இருந்து நீங்க விஐபி குரூப்ல ஒருத்தரை பிடிச்சு அவங்க கிட்ட யார் ஃபார்வர்டு பண்ணதுன்னு இருந்து 1 by 1 எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். எங்க ஐயரோட கையெழுத்து தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஐயரும் அதை இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? இதுல என்னன்னா அவரோட பேரு அவர்கிட்ட இப்ப நான் கேக்குறேன். ஐயர் அவர் கையில கொடுத்ததா தான் சொல்றாரு. அவர் கையில தான் கொடுத்தாரா? அவர் கையில கொடுத்ததா சொல்றாருங்க. அவர் சொல்றாரு. ஆனா ஐயருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல. ஐயருக்கு யாருன்னே அவர் தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல என்ன உண்மை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா கட்டளைதாரர் நேத்து வந்து அவரே கிடையாதுங்க. இப்ப பேசினார் பாத்தீங்களா உங்ககிட்ட, அவர் வந்து கட்டளைதாரரே கிடையாது. அப்புறம் எப்படிங்க அவர் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ கிரியேட் பண்ணலாம்? அவர் வாங்கிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி கட்டளைக்கு எவ்வளவு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காரு இல்லீங்களா? வாங்கிட்டு போயிருக்காருங்க. அத வந்து பண்ணாங்களா இல்லையாங்கிறது கூட அவருக்கு தெரியாதுங்க. அந்த உங்க கிட்ட நியூஸ் உங்களுக்கு அனுப்பி விட்டாரு பாத்தீங்களா அவருக்கு. அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு நியூஸ் போடுறதுக்கு துணியறாரு? இப்ப இதுல என்னன்னா, எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. ஏன் உங்களை நான் விட்டாச்சு. ஏன்னா நீங்க வந்து குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணதோட நீங்க தப்பிச்சாச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியாது. உங்களுக்கு கொடுத்து நான் அந்த அவர் சரியான பதில் சொல்லல. இப்ப நீங்க கூட சரியான பதில் தான் சொன்னீங்க. எனக்கு ஒருத்தர் அவர் கொடுத்தாருங்க, அந்த நியூஸ நான் போட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் தான் பண்ணணுங்க, வேற வழியே கிடையாது. கோவில் பேரை கெடுத்துட்டாரு, புரியுதுங்களா? நாளைக்கு பெரிய என்கொயரி அது இதுன்னு போகும்போது எங்களுக்கு தேவையில்லாத சிக்கல். சரிங்களா? அர்ச்சகரே குடுக்கறேன்ட்டாரு. அர்ச்சகர் நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்ட்டாருங்க. இப்ப அவரை ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அவர் சரியா நான் வந்து உங்களுக்கு குடுக்கறது. இப்ப இது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ். உங்களுக்கு நியூஸ் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க தொடர்புடைய கோவிலுக்கு நேரா வாங்க. சரிங்களா? வந்து கேளுங்க. இதுக்கு வந்து 40,000 வசூல் பண்ணிருக்காங்க, நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. எங்க கிட்ட சரியான பதில் இல்லைன்னா நீங்க அப்புறம் கோவில் பேரை கூட யூஸ் பண்ணலாம், ஈவோ பேரை யூஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு அந்த சுதந்திரம் குட்டிக்கு கொடுக்கல. குட்டிக்கு அவர் குடுக்கலைங்க. எங்க அர்ச்சகர் வந்து குட்டிக்கு கொடுத்ததே கிடையாது. அது ஆக்சுவலா வந்து ஒரு கட்டளைக்கு என்ன செலவாகும் அவர் ஒரு எழுதி வைப்பார் பாத்தீங்களா, அந்த பேப்பருங்க. துர்கையம்மன் கோவிலுக்கு 4வது நாள் கட்டளை, 3வது நாள் கட்டளைன்னே அவர் ஒண்ணுலயும் எழுதல. அதுல எழுதவே இல்ல. மத்த கட்டளையில எல்லாம் எழுதியிருக்காரு. 1வது கட்டளைக்கு இவ்வளோ, 2வது கட்டளைக்கு இவ்வளோ. ஏங்க அது பூஜை பொருட்களுக்கு அவ்வளவு ஆகுங்க. அத கட்டளைதாரர் தான் கொடுப்பாங்க. அது அவங்க விருப்பம் தானே. ஒண்ணுமே பண்ணாம வந்து கட்டளைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறதுன்னா நாங்க என்ன வேணாம்னு சொல்றோம். அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இதெல்லாமே வந்து டோனர்ஸ் விருப்பப்பட்டு பூஜை பண்றது. இதெல்லாம் நாங்க வந்து இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. அதாவது ஒரு பூஜைக்கு இவ்வளவு செலவாகும். அதெல்லாம் வந்து உள்துறை அர்ச்சகர்கள் கையில் தான் இருக்கு, புரியுதுங்களா? அதுல வந்து நாங்க இவ்வளவுதான் சாமிக்கு ஒரு பூ வச்சாலும் சாமி கும்பிடதான் போறோம். மாலை கொண்டு வந்து ஒரு கூட நிறைய பூவை கொண்டு வந்து வச்சாலும் சாமி கும்பிடதான் போறோங்க, புரியுதுங்களா? நாங்க ஒரு கூட பூ தான் வைக்கணும்னு சொல்றது இல்ல. ஒரு பூ வச்சா ஏன் வச்சீங்கன்னு கேக்குறது இல்ல, புரியுதா? அத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. நாங்க கேக்குறோமா? அதாவது தேவையில்லாம ஒரு வதந்தியை கிளப்பாதீங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான்.
நீங்க வந்து நேரடியா கூட விசாரிச்சிருக்கலாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்துட்டு நேரா இங்க கூட விசாரிச்சிருக்கலாம். நாங்க வந்து அர்ச்சகர் மேல தப்பு இருந்தா உடனே நடவடிக்கை எடுத்திருப்போம். ஓகே ஓகேங்க. இப்ப நீங்க வந்து கோவிலோட பேரு எவ்வளவு தூரம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் விழிப்புணர்வு தான் இது. வந்து விழிப்புணர்வு மீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்து வருமா அப்படிங்கறத ஒரு கட்டளையாளருக்கு இவ்வளவு வருமாங்கிறதா அவங்களோட கொஸ்டின். அவரு வந்து சமூக ஆர்வலராதான் வந்து இதை வந்து கேட்டிருக்காரு. சமூக ஆர்வலரா கேட்கணும்னா நீங்க வந்து ஒரு நீங்க எங்க முன்னாடி வந்து இவ்வளவு தூரம் வருமா, இவ்வளவு செலவாகுமா அப்படிங்கறாங்க. நீங்க வாங்க, நேர்லயே வாங்க. நான் உங்ககிட்ட என்னால போன்ல இவ்வளவு நேரம் பேசியும் எதுவும் இல்ல. நீங்க வந்து நேரா எங்க கிட்ட விசாரிங்க, அதுக்கான பதில் நாங்க குடுக்கறோம்.